அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கு மனதின் குரல் நிகழ்ச்சியில் ரேஜ் என்ற சப்ஜெக்டை தான் பார்க்க போகிறோம். ரேஜ்னால் என்ன? ஆத்திரம். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய அந்த மன அமைப்பு ரேஜ் அப்படிங்கிறது ஆத்திரம்னு அர்த்தம். அதாவது ஒரு மனிதனுக்கு ஏன் ஆத்திரம் ஏற்படுகிறது, எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறது அப்படின்னா, தனக்கு துரோகம் இழைக்கப்படுகின்ற பொழுது ஒருத்தனுக்கு ஆத்திரம் வரும். தான் சொன்னது நடக்காத பொழுது, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது, தனக்கு உண்மைக்கு புறம்பாக பொய் யாராவது சொல்லும் பொழுது, இப்படி பல காரணங்களால் ஒரு மனிதனுக்கு ஆத்திரம் ஏற்படுகிறது. இப்படி ஆத்திரம் ஏற்படுவதினால் என்ன பிரச்சனை நடக்குது உலகத்திலேனா? கலவரம் நடக்கிறது, கொலை கொள்ளை போன்ற நிகழ்வுகள் நடந்து ஒரு பெரிய ஊரே ரெண்டு பட்டு போகக்கூடிய நிலைக்கு இந்த இது தள்ளப்படுகிறது. இப்படி ஆத்திரம் அடையக்கூடியவர்களை அடையாமல் தடுப்பதற்கு ஹோமியோபதியிலே மருந்துகளை டாக்டர் ஹனிமேன் அவர்கள் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட மருந்துகள் பல நிலைப்பாடுகளில் அந்த ஆத்திரம் உருவாவதற்கான சூழ்நிலைகளை டாக்டர் ஹனிமேன் சொல்லுகிறார். என்ன? காலையில், மதியம், இரவு இப்படி சில நிகழ்வுகள் நடக்கும். சில நேரங்களில் என்ன, தான் நினைத்தது நடக்காத பொழுது நடக்கும். தான் என்ன நினைக்கிறோமோ அது நடக்காத பொழுது அந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு, அந்த ஆத்திரம் வருவதற்கு காரணமாக அமைகிறது. அதே பொழுது தான் அவமானப்படுகின்ற பொழுது, தான் நேசித்தவர்கள் தன்னை விட்டு விலகிச் செல்லுகின்ற பொழுது அவர்களுக்குள்ள அந்த ஆத்திரம் உணர்வு ஏற்படுகிறது. சரிங்களா? உடல்நல குறைவு ஏற்பட்டு தான் எல்லாரையும் கவனித்தோம், தன்னை யாரும் கவனிக்கலை அப்படிங்கிற மன அமைப்பு ஏற்படும் பொழுது, மது குடித்ததினால், மது குடித்தா என்ன ஆகுது? அந்த ஆத்திரம் தன்மை அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ மாதவிலக்கு காலங்களில் அந்த சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. இப்படி பல காரணங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே அந்த ஆத்திரத்தை, கோபத்தை உருவாக்குகிறது. அப்படி உருவாக்கக்கூடிய கோபம் தான் ஒரு கலவரமாக மாறுகிறது. அந்த ஊரினுடைய நிம்மதியே அழிந்து போகிறது என்பதை நாம் கண்டோம். இப்படிப்பட்ட மன அமைப்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் அந்த மன அமைப்பை, அந்த வேகமாக சடனாக கோபம் வந்துடும். அது அவங்களுடைய லைஃப்பையே பாதிச்சிருது. அப்படிப்பட்ட மன அமைப்பு இருக்கவர்கள் நிறுத்தி நிதானமாக சிந்தித்து செயல்பட வைக்கக்கூடிய மன அமைப்பை கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஹோமியோபதியிலே இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரோலிங்கில் போகக்கூடிய 9176380403 என்ற எண்ணோடு தொடர்பு கொண்டு சர்வம் ஹெல்த் கேரிலே அதற்கான மருந்தை பெற்று அவர்களை அமைதியானவர்களாக, கோபமற்றவர்களாக வாழ வைப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கு நிரந்தரமாக தீர்வு தரக்கூடிய வர்ம சிகிச்சை சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக தரப்படுகிறது. இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி நலமடைய அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.